ரீ ரிலீஸ் அதிகமா வந்துட்டு இருக்கு சார். அதனால சின்ன படங்கள் வந்து பாதிக்குது. இப்போ சமீபத்துல பார்த்திருப்பீங்க. திரௌபதியும் இன்னொரு ஆட்பட்டும் தானு சார் கிட்ட பேசி பெரிய படம் வந்து தள்ளி வச்சாங்க. இருந்தாலும் மங்காத்தா தான் வந்து நெறைய தியேட்டர்ஸ் வந்து ஸ்கிரீன் ஆக்குபை பண்ணி போயிட்டு இருந்தது. இப்படி இருக்கிற காலகட்டத்துல சின்ன படங்கள் அடி வாங்குமா? எப்படி? கண்டிப்பா அடி வாங்கும். அடுத்து தெரிய வரும்போது திருப்பி அடி வாங்கும். எந்த படம் வருதோ. ஆனா நீங்க எப்படி பண்ண முடியும்? இது வந்து ஒரு ஓப்பன் எக்கானமி தானே. இந்த எக்கானமில நீங்க என்னாலும் பண்ணலாம். ஓகேங்களா? உங்க படத்த நீங்க என்னைக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம். 7 படம் தமிழ் சினிமால வந்து. இந்த 7 படத்துல நீங்க எத்தன படத்த நீங்க பார்க்க போறீங்க? நான் படிக்கிறேன். அந்த 7 படத்த படிக்கிறேன். இந்த 7 படத்துல பார்த்தீங்கன்னா, என்னென்ன படம் லிஸ்ட் போட்டுருக்காங்க. எல்லாரும் வந்து அந்த லிஸ்ட் வந்துட்டே இருக்கு எனக்கு. லாக்டவுன் அனுபமா பரமேஸ்வரன் படம். கருப்பு பல்சர் கெத்து தினேஷ். மெல்லிசை கிஷோர் நடிச்சிருக்காரு. கிரானின்னு ஒரு படம் வந்து வடிவுக்கரசி நடிச்சிருக்காங்க. ராட்டன் ஒரு படம். திரைவின்னு ஒரு படம். காந்தி டாக்ஸ்னு ஒரு படம் டப்ல விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. அப்புறம் சத்தா பச்சா அப்படின்னு ஒரு டப் படம். 8 படம் வெளியாகிருக்கு. ஓகேங்களா? இந்த 8 படத்துல நீங்க வந்து யாருக்காவது போயிட்டு ஒரு ராட்ட பட தயாரிப்பாளருக்கோ, இல்ல திரைவி பட தயாரிப்பாளருக்கோ, கிரானி பட தயாரிப்பாளருக்கோ நீங்க போய் சொல்ல முடியுமா? சார் வராதீங்க. இத்தனை படம் வருது சொல்ல முடியுமா? அவரும் சொல்லுவாரு, சார் என் படம், என் டிஸ்ட்ரிபியூஷன நான் ரிலீஸ் பண்றேன். அதே மாரி தான் ஒரு தெறி படத்தை வச்சிருக்கிற ரைட்ஸ் வச்சிருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரோ, இல்ல வந்து ப்ரொடியூசருக்கோ என்னைக்கு ரிலீஸ் பண்றது அவருக்கு உரிமை இருக்கு. படையப்பா வச்சிருக்கிற ரஜினி சாருக்கு என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறது அவருக்கான டிசிஷன் அது. மங்காத்தா வச்சிருக்கிற ப்ரொடியூசர் வந்து கரெக்டா வந்து 23 வரேன்னு முதலே சொல்லிட்டாரு. ஜனவரி 23. நம்ம போய் அந்த தேதியில போறது நம்ம மிஸ்டேக். நான் அப்படிதான் பாக்குறேன். அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நம்ம போடுறது நம்ம மிஸ்டேக். மங்காத்தான்றது ஒரு ஐகானிக்கான கமர்ஷியல் வெற்றி படம். அப்ப அந்த படத்துக்கு எதிராக நம்ம போய் ரிலீஸ் பண்றோம்னா, அப்ப நம்ம படத்து மேல ஒரு நம்பிக்கையில ரிலீஸ் பண்றோம். அந்த படம் தான் வெற்றி அடையுதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த படம் இவ்வளவு பெரிய வசூல் சாதனை. மங்காத்தா கிட்டத்தட்ட 30 கோடி கலெக்ட் பண்ணிச்சு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு பெரிய வெற்றி வருதுன்னா, அது நம்ம கணிக்காதது நம்ம தப்பு. நம்ம கொஞ்சம் தள்ளி நம்ம என்ன பண்ணிருக்கணும்? ஐயோ மங்காத்தா வருதா ஒதுங்கிடலாம். நம்ம 21 வரலாம் 30 வரலாம். இப்போ 30 வந்ததா சோலோ வந்திருப்போம். கரெக்ட்டுங்களா? காம்படிஷன் இருந்தது. காம்படிஷன் இப்ப திரௌபதி 2 வந்து நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த தேதி வந்துதான் ஆல்ரெடி ஹிட்டான 1 வந்துச்சு 2 அப்படின்னு கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க. ஏன்னா வேற படம் இல்லல்ல. வேற முக்கியமான படம் எதுவுமே இல்ல. இந்த வாரம் வந்த படத்துல பாத்தீங்கன்னா கருப்பு பெல்ஸ் எல்லாமே சின்ன சின்ன படம் தான். அப்போ லாக்டவுனும் பெரிய எதிர்பார்ப்பு இல்ல. அப்படிங்கும் போது உங்க படம் வந்தா உங்க படம் பெருசா இருந்திருக்கும்ல. நீங்க வந்து மங்காத்தா வரும்போது மங்காத்தா ஆடியன்ஸ் தான் எல்லாரும் மங்காத்தா பார்க்க ஆரம்பிச்சாங்க. மொத்தமா படம் வந்து அந்த படத்துக்கு ஃபோக்கஸ் போயிடுச்சு. சரி நான் என்ன சொல்ல வரேன்னா ரிலீஸ் டேட் என்பது நம்ம டிசிஷன் தான். நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அவங்க காப்பிரைட் வச்சிருக்காங்க. ரிலீஸ் பண்றதுக்கு எல்லாருமே இருக்கு. நம்ம ஒரே ஒரு பிரேயர் தான் பண்ணோம். நம்ம கொண்டு வர தேதியில ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு ஐகானிக் படத்தை கொண்டு வந்து பண்ணாம இருந்தா நம்மளுக்கு நல்லது. இப்போ இதுவரையும் நம்ம வந்து ரிலீஸ் படங்கள்லாம் பெரிய த்ரெட்னு நினைச்சிருந்தாங்க. இப்போ அது ஒரு பெரிய த்ரெட்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. எந்த படங்கள் வெற்றியிலிருந்து கில்லியிலிருந்து ஆரம்பிச்சு நீங்க அது பிறகு இப்போ வந்த படங்கள் படையப்பா, அது பிறகு மங்காத்தா, முன்னாடி வந்த சச்சின், அதுக்கு முன்னாடி வந்த குஷி எல்லாத்துலயும் கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, அதுவும் கேப்டன் பிரபாகரன்லாம் சேர்த்து சொல்றேன். எல்லாமே கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, ரீ ரிலீஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க.